வெல்கம் பேக். இது மை ரஃப் நோட். என்னோட பேர் சரவணன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், சார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நீங்கள் சொல்கிற வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது, புரியுது, ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும் போது ஒரு வரி கூட எழுத முடியல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட சிந்தனை ப்ளஸ் செயல், நீங்கள் யோசிக்கணும், யோசிக்கிறத அப்படியே எழுதணும். இது ரெண்டுமே உங்களுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால ஒரு லைன் கூட உங்களால் எழுதுறது கண்டிப்பாக முடியாது. அப்போ இதில் ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எழுதுறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்கள் எழுதுறது அப்படின்னும் போது சொந்தமாக எழுதாதீங்க. உங்களோட நீஷ் எதுவோ அந்த நீஷ்க்கு உண்டான ஒரு கீவேர்ட் போடுங்க. கீவேர்ட் போட்டு உங்களுக்கு எந்த ஆர்டிக்கல் வேணாலும் பிக் பண்ணுங்கள். அது 1000 வேர்ட்ஸ் 2000 வேர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிக்கல் என்ன எழுதியிருக்காங்களோ அதை அப்படியே நீங்களும் பார்த்து பென் அண்ட் பேப்பரில் எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பர் டே ஒரு மினிமம் 3 ஆர்டிகல்ஸாவது நீங்கள் எழுதணும் டெய்லி. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 டேஸ் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டிங் டச் வரும். ஸோ ரைட்டிங் டச் வர்றது மட்டும் கிடையாது, ஒரு 2-3 நாள் உங்களுக்கு எதுவுமே ஐடியா வராது. சரி, ஏதோ சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்கும். பட் 4th டே 5th டே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களால் அந்த ஆர்டிக்கலை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சென்டர் பார்ட் எப்படி இருக்குது, இமோஷனல் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி சேர்த்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது, அண்ட் எண்டிங் க்ளோஷர் எப்படி இருக்குது, கன்க்ளூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களாலேயே ஈஸியாக ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரைட்டிங் டச்சும் வரும், ப்ளஸ் ஒரு ஆர்டிக்கலை அனலைஸ், ஒரு ரிசர்ச் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு 10 டேஸ் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பர் டே 3 × 10 30 ஆர்டிகல்ஸ் எண்ட் ஆஃப் த டே 10th டே நீங்கள் ஜஸ்ட் பார்த்து அப்படியே ஃபுல் ஸ்டாப் கமா கிராமர்ஸ் பஞ்சுவேஷன்ஸோடு அப்படியே நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டிங் டச் வந்துடும், ஒரு அனலைஸ் பண்ணுவீங்க, ஒரு ரிசர்ச் மூலிமா ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்டாக 11th டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கீவேர்டு எடுத்துங்க. கீவேர்டு எடுத்துகிட்டு உங்களோட ஓன் ஆர்டிக்கலை நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்க. அப்போது உங்களால் மினிமம் ஒரு 300-400 வேர்ட்ஸாவது உங்களால் டெஃபினட்டாக எழுத முடியும். ஏன்னா இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆர்டிக்கல் நீங்கள் ஜஸ்ட் பார்த்து எழுதுனது மூலயமாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். வர்ஸ்ட் கேஸ் உங்களால் ஒரு 300-400 வேர்ட்ஸ், அட்லீஸ்ட் 500 வேர்ட்ஸாவது உங்களால் ஓன் ஆர்டிக்கல் ஓரளவுக்கு எழுத ஓரளவுக்கு முடியும். ஸோ இது ஒரு 4-5 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நான் கான்டென்ட் ரைட்டிங் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா சொன்னேன் இல்லையா? ஸோ அதை நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் எழுத ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது 20th டே உங்களால் ஓரளவுக்கு சூப்பராக ஒரு கான்டென்ட்டை எழுதியிருக்க முடியும். இப்போ நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கலை நீங்கள் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நோபடி இஸ் கோயிங் டு see your ஆர்டிக்கல். அதனால கவலையே போடாமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து 21வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரியான ஒரு கீவேர்டு எடுங்க. நீங்கள் எடுக்கிற கீவேர்டுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க. அந்த ஆர்டிக்கலை quellbot.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி உங்கள் ஆர்டிக்கலை ரீஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ்க்கு உண்டான ஒரு கீவேர்டு, ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரிச்னஸ் இருக்கும், ஒரு பாலிஷ்டாக தெரியும். ஒரு பழைய பில்டிங் புதுசாக வெள்ளையடிச்ச மாதிரியான உங்களோட ஆர்டிக்கல் அப்படியே மாறும். உங்களோட கிராமர்ஸ் அதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் ஆகும். அப்போ அடடா நம்மளோட இது எழுதுனது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆர்டிக்கலை myrafnote.com@gmail.com எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களோட ஆர்டிக்கலை படித்து பார்த்து உங்களுக்கு ரியல் டைம் ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன். அது மூலயமா உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்க முடியும். இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரைட்டிங் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது 1 or 2 months உங்களால் சூப்பராக ஒரு கான்டென்ட்டை எழுத முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட வர ரிசல்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளப் ஹவுஸில் இருந்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே 8 PM கனெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்டாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குவரிஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூபிளான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.